ஏசாயா 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். இன்னும் செய்யப்படாதவைகளை ஆண்டவரே. அதனாலதான் நம்ம ஒரு கண்ணும் காணவில்லை. நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கோம். வாக்குத்தத்தம் வந்தது நேர கதவை ஜன்னலை திறந்து போட்டுட்டு இப்ப வரும். கர்த்தர் எனக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு கவர்மெண்ட் ஜாப் தருவேன். அப்படியே போய் வீட்டில் கால் நீட்டி இருந்தா போதும், அப்படியே மேல வந்து விழும். அது தோன்றாததற்கு முன்னே உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். அவைகள் தோன்றாததற்கு முன்னே நான் அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாத. அடுத்து வாசிங்க. என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன். அவர் அறிவிக்கிறவர் மாற்றம் அல்ல, அவர் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன். நல்ல கரங்களை தட்டி அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின தேவாலயம், பெரிய தேவாலயம். அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கும் போது சாலமோன் ஒரு வார்த்தையை சொல்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே இப்படி சொல்லுவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்போ சொன்னது யாருக்கு? தாவீதுக்கு. அது எந்த காலத்தில் நிறைவேற்றுகிறார்? சாலமோன் நாட்கள். அப்போ எல்லா உரைக்கப்பட்ட வார்த்தைக்கும் நிறைவேறும் காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் பேசிட்டாரா? பேசிட்டார். நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தை செட் பண்ணி அந்த காலத்துக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது இந்த மாசம் நடந்துரட்டும்பா. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒருவேளை டேட் டைமை மறந்துட்டாரோ? எங்க ஒரு திராட்சை ரசம் விஷயத்துக்கே என் வேலை வரலங்கிறாரு. ஒரு திராட்சை ரசம் விஷயம், இதுல எல்லாம் என்ன இருக்கு? இதுல இருக்கு. அவரை குறித்து வேதம் எப்படி நமக்கு காண்பித்து தருகிறது? அவர் சகலத்தையும் ஆதியின் காலத்தில் சகலத்தையும். அப்ப சகலத்தையும் சொல்லும் போது அதுக்குள்ள இந்த கானாவூர் கல்யாணம் வீட்டு திராட்சரச மேட்டரும் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க வீட்டு மேட்டரும் இருக்கு. இருக்கா? இப்போ உங்க வீட்டு மேட்டர் இருக்குன்னு சொல்லதான் வந்தேன், ஆனா இவ்வளவு சிரிப்பு வராது. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? நீர் சொன்னதை நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. கைகளை உயர்த்தி செய்வதை சத்தமாய் வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் என்னை ஆற்றினீர் தேற்றினீரும் வார்த்தையா, என்னை தாங்கினீர் என்னை ஆற்றினீர் ஓ என்னை தாங்கினீர். முடிந்த கைகளை உயர்த்தி வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே
ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, glory. வந்தவரே, எல்லாம் தருபவரே, ஜீசஸ் வார்த்தையானவரே. பூர்வ காலம் முதல் அது திட்டம் பண்ணப்பட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த சாலமோன் எங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான் என்று 2 நாளாகமம் அதனுடைய 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சாலோமோன் எருசலேமின் தகப்பனாகிய தாவீது, எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். சாலமோன் கட்டின தேவாலயம். ஆனால் இது அப்படியே பின்னாடி போய் பார்த்தா 2 நபர்களை இங்க பார்க்க முடியும். யாரெல்லாம்? ஒன்று தாவீது, இன்னொன்று ஆபிரகாம். ஏதோ தற்செயலா எழும்பி கட்டப்படவில்லை. அழைக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததியே. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பார். அங்கிருந்து துவங்கப்பட்டது. தகப்பனுக்கு தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா. அப்படி சொல்லும் போது இன்னும் ஃபைல புரட்ட வேண்டி இருக்கிறது. வெறுமனே ஓர்னானின் களம் என்றால் நம்ம 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தை பெறட்டினா போதும். ஆனா மோரியா என்னும் மலை என்று கர்த்தர் இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா இன்னும் நம் தேவன் யார் என்பதை ஆண்டவர் விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஒருவரிடத்தில் சொன்னது கிடையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஹalleluya. நம்ம முதல்ல மோரியா மலைக்கு போயிட்டு வருவோம், அப்புறமா ஒர்னானின் களத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் இந்த க்ளோரி நமக்கு புரிய வரும். ஆவிக்குரிய கண்ணர்த்தத்தோடு 2 வாரமா ஆவியானவர் இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த டைமுக்காக வெயிட்டிங். ஹalleluya. இது டெலிவரி டைம். நேர மோரியா மலைக்கு. இப்ப தெரியுதா, வெறுமனே சொல்லல, சும்மா பலி செலுத்தல மேட்ரு கிடையாது. அது ஆபிரகாமுக்கு தெரியாத ஒரு மேட்ரு. ஆபிரகாம நடத்தின பாதையில கர்த்தர் வைத்திருந்தார். உனக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை, உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை, உனக்கு தெரியாத glory உன்னால புரிந்து கொள்ள முடியாத, உன்னால யூகிக்க முடியாத, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை உன் வாழ்வின் பாதையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்று. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 நாளாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது குறித்த இடத்துல, தாவீது குறித்த இடம் இல்ல, இது கர்த்தர் குறித்த இடம். அங்கே நான் உனக்கு குறிக்கும். கரெக்டா. ஆக்சுவலா இவன் ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்துவானா இல்லையா, இது மட்டும்தான் அவருக்கு அறியணும்னா 3 நாள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஈசாக்க பலி செலுத்த போகும்போது தடுக்கணும். இதுதான் அவருடைய ப்ரோக்ராம். இது மட்டும்தான் அவருடைய பிளான்னா ஸ்பாட்லேயே டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே.
நீங்க இந்த செய்தி நல்லா கவனிக்கணும். அப்பதான் அடுத்த பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது, அந்த டைம் பாத்தீங்களா, இப்பொழுது அழைத்து கொண்டு போ. நான் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு. ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் கூட நினைச்சிருப்பாரு, என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா? ஏன் இங்க வந்து பலி செலுத்த சொல்றார்? ஹல்லேலூயா. இந்த மோரியா மலையில முதல்ல கால் வச்சது இந்த ஆபிரகாம், இந்த ஈசாக்கு. அற்பமான ஆரம்பம். இப்போ சாலமோன் நாட்களில திரள் கூட்டம் கூடியிருக்கிறார்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை என் மேல் நீர் வைத்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த கோரஸை பாட விரும்புறேன். உன் பயணத்தில் நீ தனிமை கிடையாது. உன் பயணத்தில் நீ அவருடைய கரம் இருக்கிறது, அவருடைய கரம் இருக்கிறது. இப்ப எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்லுவீங்க, என் மேல் நீ வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் ஒரு அம்மாக்கு மாசேத்தனரே ஒன்றுமில்லா செரதனலபகர் ரிமா பாபா ரபா பாபா லகர. ஓ ஜீசஸ் ரதன மகளரோ தயவால் பெற்றே, தயவால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேர புறப்பட்டு போறார். ஈசாக்கு கேட்கிறார், அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? இவருக்கு தெரியல, கர்த்தர் பார்த்து கொள்வார், அடுத்து என்னன்னு தெரியல. நேர புறப்பட்டு போகிறார். ஆமென். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துல நம் கண்கள் காணக்கூடியதும் இருக்கிறது, தூரத்து செய்திகளும் இருக்கிறது, நம்முடைய தலைமுறைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் ஈசாக்கும் ஆட்டுக்கடாவை கண்டார்கள். ஆனா அவங்க இங்க எதை பார்க்கல தெரியுமா? ஆலயத்தை பார்க்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுறதுக்கு அப்பா இவ்வளவு தூரம் நடத்துனீங்க இல்ல, இதுல ஒரு ஆலயத்தை. இந்த பிரயாசத்துக்கு இது வீண் போகாது. ஒரு கலசம் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட பரலோகத்துல நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற அன்பின் பிரயாசம் ஒன்றும். ஜீசஸ் ஜீசஸ் நேரா வராங்க, நேரா வராங்க. அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாமும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. ஆபிரகாமும் பார்க்கல. என் கூட நீங்க டிராவல் பண்ணி வரணும், நான் மோரியா மலையில் நிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் வரல, ஈசாக்கும். ஆபிரகாமும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. ஆனா இப்போ பார்க்கறாங்க. ஏன்? இதுதான் ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இல்லாதவைகளை ஒன்ன கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல இல்லாதவைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சமயே, அன்பு உள்ளமே, உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாதவைகளை உனக்கான வேலை வரும்போது அதான் ஆண்டவர் சொல்ற, இப்பொழுது இப்பொழுது அவனை கூட்டிட்டு போ. இப்பொழுது சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் அதற்காக.
இப்ப ஆபிரகாம் நேரா மேல போயாச்சு. மேல போய் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலிபீடத்தை உண்டாக்கினான். எப்படி உண்டாக்கி இருப்பான்? அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து. புரியலையா? ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க? கல்லு போடுவாங்க. ஜீசஸ் ஜீசஸ் ராதானாமா சேகரே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. நீ 3 நாள் டிராவல் பண்ணி நீ பார்த்தது ஒரு ஆட்டுக்கடாதான். ஆனா தலைமுறைக்கு உனக்கு ஒன்ன வச்சு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். நிறைய காரியங்களுக்கு வர்ஷிப் பண்ணுங்க. அநேக காரியங்களுக்கு இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது என்னால தாங்க முடியல. ஆவியானவர் இதை தீர்க்கமா எழுத வைத்தார். ஆமா, இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு ஜெபம் பண்ணி நீ கண்டது ஒரு ஆட்டுக்கடா, நீ கண்டது ஏதோ ஒண்ணு இல்ல. அநேக வரும் காரியங்களுக்கு, தலைமுறைகளுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். ஜீசஸ் ஷரபாலகா மாமா உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். Thank you Holy Spirit. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக காரியங்களுக்கு நாம் பார்க்க வேண்டியதை நம் கண்கள் காண வைப்பார். அதுபோல தலைமுறைகளுக்கான அநேக காரியங்களை நம்மை கொண்டு அஸ்திவாரம் போட வைப்பார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை படிக்கும்போது உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் அதை கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணினார்கள் என்று தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 12வது வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தம் இவைகளை தெரிவித்தார்கள் என்று ஹalleluya அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. தங்கள் நிமித்தம் அல்ல. இவ்வளவு 3 நாள் ஆபிரகாம் லைஃப்ல 175 வருடங்களில் ஆபிரகாம் வாழ்க்கையில மறக்க முடியாத 3 நாள் பிரயாணம். சில ஜேர்னி நம்ம லைஃப்ல மறக்க முடியாது. ஏன்பா இதை செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே இந்த ஒரு 3 நாள். ஹalleluya. எனக்கு சின்ன வயசுல ஒரு வாட்டி அப்பா கூட நாங்கள் மீட்டிங் போயிட்டு வரோம். அப்போ நானும் இன்னொரு சகோதரன் உண்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்பா காரில் ஃப்ரெண்டில் இருக்கிறாங்க, நாங்கள் பின்னாடி இருக்கிறோம். அப்போது சில காரியங்கள், அதாவது ஸ்கூலில் நடந்த காரியங்கள், காலேஜில் நடந்த காரியங்கள் அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயோ ரிவைண்ட் பட்டன் இருந்தால் எவ்வளோ சூப்பரில். உடனே இம்மிடியேட்டாக எங்கள் அப்பா ஃப்ரெண்டில் இருந்து அதே போல் ஒரு ஃபார்வர்ட் பட்டன் இருந்தால் இன்னும் சூப்பர் அப்படின்னாங்க. ஏன்னா சில காரியங்களை நினைக்கும் போதே அதை தட்டி விட்டுறணும். அதே போல் நம்முடைய லைஃப்பில் இந்த 175 வருஷத்தில் இந்த 3 days அவர்கள் அமைப்பு புரியாது. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஹalleluya ஹalleluya. அனுமதித்ததெல்லாம் ஆமென். அனுமதித்ததெல்லாம்
ஆமென். செய்து முடித்தீர் உங்க கைகள் உடரமம் ரத்தனமரோ. ஆமென். உங்க உங்க வாழ்க்கையில சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் ஐயோ அதை நினைக்கவே முடியாது. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 3 நாளை ஆபிரகாம் லைஃப்ல கம்பல்சரியா வச்சிருந்தார். ஆமென். எங்கேயும் ஓடவும் முடியாது, சில காரியத்தை விட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது. நீங்க கோவிட்ல இருந்து கூட எஸ்கேப் ஆயிடலாம், ஆனா இந்த திட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நீ எதுல இருந்து வேணாலும் எஸ்கேப் ஆயிடலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு 22:10 ஆதியாகமம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். உடனே கர்த்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டு பிள்ளையாண்டான் மேல கை போட. ஒன்ன நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல, கல்லு போடுறதுக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாமே ஒன்னு நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல்லு போட வச்சிருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நிறைய காரியத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா நான் பார்க்கிறேனோ பார்க்கலையோ அது தெரியாது, ஆனா நான் நம்புறேன் நிறைய விஷயத்துக்கு கல்லு போட வச்சுட்டீங்க. வர்ஷிப் பண்ணுங்க, விசுவாசிக்கிறவங்க வர்ஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் ஆமென். Yes, yes, yes. ஆமென். நிறைவேற்றுவே ரதன மக்களா கரத்தினால் செய்து. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உங்க கைகள் கூறுகவில்லை. ஓரமல கதனரா ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு முன்னாடி ஆட்டுக்கடாக்கு வருவோம். 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும், இதோ இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். எதுக்கு அப்புறம்? கல்லு போட்டதுக்கு அப்புறம். ஆட்டுக்கடாவை பார்த்து அதுல பிஸி ஆயிடும். கல்லு போடுறது ரொம்ப முக்கியம். ஆமே. அதாவது வீடு கட்டும் போது எங்களை ஜெபம் பண்ண கூடுவாங்க, மற்ற எல்லாரையும் பிரதிஷ்டைக்கு கூடுவாங்க. ஆனா முக்கியமா வேலை எங்களால சில வேலை டிலே ஆகும். எதுக்கு தெரியுமா? டேட்டு கொடுக்கறதுக்கு. எதுக்கு டேட்டு கொடுக்கறதுக்கு தெரியுமா? ஒரு கல்லை போடுறதுக்கு. ஒரு கல்லு அவன் தலைக்கல்லோடு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க.
அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. சந்தோஷமா பார்க்குது. ஆமென். அதனால பலிபீடத்தை உண்டாக்கினான். எலியாலாம் பலிபீடத்தை செப்பனிட்டான். ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பலிபீடம் அது இடிந்து கிடந்தது. அவர் அதை செப்பனிட்டார். ஆனா ஆபிரகாமே, நீ புதுசா ஏற்கனவே உண்டான பலிபீடத்துல ஏதோ எக்ஸ்ட்ரா 2 கல் எடுத்து வைக்கல உன்னை கொண்டு வந்தது. இந்த ஆரம்பம் அற்பமானதுதான். ஆனா முடிவு முடிவு மகிமை மகிமை. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில ராஜா நாமா காரா நீ கண்ணீரோடு நிக்கிற மோரியா மலையில தான் நாளைக்கு தாவீது வந்து நிக்க போறான். நாளைக்கு சாலமன் வந்து நிக்க போறான். நாளைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து ஆராதிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வர்ஷிப் நடக்குது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ணது ஆபிரகாமும் ஈசாக்கும். அந்த இடத்துல ஆமென். பின் நாட்கள் கழிந்தது. ஒரு கூட்டம் ஆசாரியர்கள், ஒரு கூட்டம் ஆசாரியர்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்து இன்னைக்கு நீ மட்டும்தான் ஆராதிக்கிற. இன்னைக்கு நீ உன் குடும்பம் மட்டும்தான் ஆராதிக்கிறது. உன் ஜனம் வரும், உன் இனம் வரும், உன் சொந்தங்கள் வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இடத்துல அப்போ இங்க வர்ஷிப்னாலே அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்கடா, அடிக்கப்பட்ட அந்த வர்ஷிப்னாலே அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது. ஆராதனைனாலே இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமே கை போடாத, ஆபிரகாமே கல்லு போடாதேன்னு சொல்லல. ஆமே. உங்க கையை நீங்களே பாருங்க. ஆண்டவர் இந்த பலவீனமான கையை வச்சாப்பா நீங்க கல்லு போட வைக்கிறீங்க நிறைய 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 காரியத்துக்கு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, வெகு தூரத்து செய்திய மனுஷர் முறைமையா, அதாவது ஆமே இந்த 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 பேதைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வைக்கிறீங்க. இந்த காலை வேளையில வெகு தூரத்து செய்திய கர்த்தர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, பயணத்தை பாதியில முடிக்க நினைக்காத. உன் பின்னாட்களிலே உன் நிமித்தமாய் ஒரு திரள் கூட்டம் எழும்ப போகிறது. நல்ல கரங்களை தட்டி இப்ப இந்த ஆங்கிள் நீங்க இதை பார்த்துட்டு வரீங்க. இனி 14வது வசனத்தை வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதானே. அடுத்து இந்நாள் வரைக்கும் இந்நாளுக்காக அந்நாளை ஆயத்தப்படுத்தின என் தேவனுக்கு. அன்னைக்கு கேமராலாம் கிடையாது, வாட்ஸ்அப் எப்படிங்க என்னங்க, ஆபிரகாம் காலம் எங்க, தாவீது காலம் எங்க, சாலமோன் காலம் எங்க? என்ன இதன் அர்த்தம்? அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில நடப்பது எதுவும் தற்செயல் அல்ல. ஏற்கனவே இதோ பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள், அது தோன்றாததுக்கு முன்னே